எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஷோ தான் குக்கு வித் கோமாளி. இப்போ இந்த குக்கு வித் கோமாளியிலேருந்து மணிமேகலை விலகிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த நியூஸ் வந்ததும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஜய் டிவிக்காரங்களுக்கு இதே வேலையாக போச்சு, எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ட்ராமா பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இதுவும் ட்ராமா தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை மணிமேகலை பிக் பாஸ்குள்ளே போகிறாங்களோ, அதனால தான் இப்படிலாம் சொல்லி வெளியே வராங்களோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மணிமேகலை அவங்க கொடுத்த வீடியோலாம் பார்க்கும் பொழுது, அதாவது அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் சில வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, நான் வந்து குக் வித் கோமாளிலேருந்து வெளியே வந்துக்கிறேன், எனக்கு அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவில் மணிமேகலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து குக் வித் கோமாளியில் ஒரு ஆங்கராக உள்ளே இருக்கேன், ஒரு தொகுப்பாளராக இருக்கேன். அந்த ஷோவில் இன்னொரு தொகுப்பாளர் வந்து குக்காக உள்ளே வந்திருக்காங்க. ஆனால் அவங்க வந்து தான் ஒரு குக் அப்படிங்கிறத மறந்து எப்போ பார்த்தாலும் என் வேலையில் கிராஸ் பண்ணுறதே அவங்க ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. என்னால் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு கேஷுவலாக சொல்ல முடியல. நான் என்னோடய ஃபீலிங்ஸை சொன்னால் கூட வந்து ஒரு பெரிய குத்தமாக வந்து இவங்க மாற்றி விட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மணிமேகலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஷோவில் எனக்கான ஒரு ஃப்ரீடம் கிடையாது. எனக்கு எது சரின்னு தோணுதோ அதுக்கு குரல் கொடுப்பேன். நான் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். பேர், புகழ், பணம், வாய்ப்பு இது எல்லாமே செகண்டரி தான். எனக்கு என்னுடைய சுயமரியாதை ரொம்ப முக்கியம். அந்த சுயமரியாதைக்கு இழுக்கு அப்படின்னா எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, எனக்கு இந்த வாய்ப்பே தேவை கிடையாது, நான் குக் வித் கோமாளிலேருந்து வெளியே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மணிமேகலை அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து மணிமேகலை அவங்களோட ஃபேனாக இருக்கலாம். ஏன்னா வந்து நம்ம பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவங்கள பார்க்கும்போது. ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு பர்சன் தான் அவங்க. யாரெல்லாம் மணிமேகலை எடுத்த முடிவு சரின்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து இது வந்து ஒரு ஃபேக் நியூஸு, நிஜமாகவே விஜய் டிவி வந்து டிஆர்பிக்காக ஒரு ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.